Hey friends, welcome back to my YouTube channel. So நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் எஜுகேட்டர், நான் உங்க கிறிஸ் பேசுறேன். ஆல்ரைட், ஸோ நம்மளோட வீடியோவோட இன்ட்ரோலே நீங்க பார்த்துருப்பீங்க தட் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்னே சொல்லலாம். தட் இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12th எக்கனாமிக்ஸ்ல எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். தட் ஐம் நாட் அன் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட். நான் எக்கனாமிக்ஸ் படிக்கல, ஐம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, அது நீங்க என்னோட வீடியோஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கும். நான் எல்லாமே வந்து சயின்ஸ் ரிலேட்டட் தான் போடுவேன். அண்ட் சம் ஜென்ரல் திங்ஸ் போடுவேனே தவிர நான் காமர்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டோன்னா அது இதுவாக தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் மறக்காமல் அதை வந்து கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ தட் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்றத கமெண்ட் பார்த்தா அவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் மொத்தமாக எத்தனை லெசன் இருக்குன்னா 12 லெசன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து 11 லெசன்ஸுமே வந்து தியரி பேஸ்டாக தான் இருக்கும். லாஸ்ட் அந்த ஒரு லெசன் இருக்கு இல்லையா, இந்த லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ், இதுதான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வந்தால் அது வந்து கண்டிப்பாக ஏதாவது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது போட்ட சம்ஸ்லாம் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போர்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்களே 40%. இன்னுமே யாராவது அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தென் மறக்காமல் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன டாபிக்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்கள் புக்கில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது புக் பேக்கில் உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், இது மூணுமே கொடுத்துருப்பாங்க. 1 மார்க்கை விட்டுருங்க. பிகாஸ் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா 1 மார்க்ஸும் படிச்சு தான் ஆகணும். பிகாஸ் ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படித்து சப்போஸ் அந்த 1 மார்க் இன்கேஸ் தப்பி தவறி கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்க அப்படின்னா தென் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அது படிக்கலை அப்படின்னா அது மூலயமா 1 மார்க் கட் ஆகிட்டு ½ மார்க் போயிடுச்சுன்னா தென் உங்களுக்கு சென்டம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி 1 மார்க் சூஸ் பண்ணாதீங்க. கொடுத்துருக்கிறதே ரொம்ப கம்மி 1 மார்க்ஸ் தான். 12 லெசனில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ்டு சிலபஸ், 3 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புக் பேக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். எப்போவுமே நான் சொல்கிறேன், புக் பேக் வந்து புக்கே எழுதினவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அந்த புக்கை உங்கள் எக்கனாமிக்ஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ண அவங்க கேட்க அந்த ரீடர்ஸ் அந்த ரைட்டர்ஸ் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அது மோஸ்ட்டாக புக் பேக் பேஸ் பண்ணி தான் வரும். புக் பேக்கில் கொடுத்துருக்க 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், 1 மார்க் ஆகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்க்கணும். பேப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு பேப்பர் பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஒன் டைம் எனக்கு நான் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ பார்ட் டேல வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் கட்டாயமாக அட்டன் பண்ணி ஆகணும். அண்ட் பார்ட் பியில் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்டு அதில் 7 2 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். பார்ட் 3லும் 3 மார்க்ஸ் கேட்டு அதில் நீங்கள் 7 3 மார்க்ஸ் எழுதணும். அண்ட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 5 மார்க்ஸ் எய்தர் ஆல் சாய்ஸில் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல்ஸுக்குமே இது அனௌன்ஸ்மெண்ட் வந்து தட் 20% வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங், 10% or 20% உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் பேஸ் பண்ணி வரும். பட் இப்போ ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஆசிரியர்கள் அதாவது டீச்சர்ஸும் எதிர்பார்க்குற மாதிரி ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அப்படி சொன்னாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஈஸியாக கேட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2-3 இடத்துல செக் வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் காமர்ஸ் படித்தவங்க, காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தட் எந்த பேப்பரில் வந்து அதிக டிஃபிகல்ட்டி கொஷின்ஸ்லாம் எதில் இடம் பெறும்னா அதுக்கு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. தட் எக்கனாமிக்ஸில் தான் அதிக டஃப் கொஷின்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா அது எக்கனாமிக்ஸ் பேப்பரில் தான் கண்டிப்பாக டிஃபிகல்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரிகார்டிங் நீங்கள் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். தென் மறக்காமல் ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டாபிக்ஸ் மோஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே ஒரு வாட்டி நல்லா சத்தமாக லவுடர் வாய்ஸ் கொண்டு படிச்சிருங்க. ஓகேவா? படிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதெல்லாம் ஹைலைட்டர் எடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 2-3 வாட்டி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எல்லா கான்செப்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய இதுவும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் 1 மார்க்கில் இப்போ வாட் இஸ் மீன் பை ஹூ
காயின்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கும் ஒரு கொஷின் எழுப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ புக் பேக்கில் கொடுத்துருக்க 1 மார்க் கொஷின்ஸை ட்விஸ்ட் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 2 மார்க்ஸும் அதே மாதிரி தான். பட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதில் கேட்க மாட்டாங்க. ஏதோ 1-2 இருக்கும், அது கூட நீங்கள் ஆப்ஷனில் விட்டுடலாம். பிகாஸ் உங்களுக்கு கடைசி கொஷின் எப்படியும் நீங்கள் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். மீதி இருக்கிற 6 கொஷினில் ஏதாவது மீதி உங்களுக்கு 9 கொஷின்ஸில் ஏதாவது ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து இருந்தாலும் நீங்கள் 6 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. 3 மார்க்ஸ்க்கும் அதே மாதிரி தான். பட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இந்த சென்ஸ் 2 ஆப்ஷன் எய்தர் சாய்ஸில் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக 5 மார்க்ஸில் 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 க்ரியேட்டிவ் கொஷின்ஸே ஒரு சாய்ஸில் கேட்க மாட்டாங்க. ஏது உங்களுக்கு புக் பேக் கொஷின் ஒரு சாய்ஸ் ப்ளஸ் ஒரு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ஒரு சாய்ஸ். ஸோ அப்படி தான் கேட்பாங்களே தவிர அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், புக் பேக்கை நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. எல்லா கொஷின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் இந்த சென்ஸ் நாட் அபவுட் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு எந்த ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தாலும் யூ ஆர் கோன ஓகே வித் இட். நீங்கள் அதே வந்து நீங்கள் எழுதலாம். இதை எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி நான் அந்த டைமில் நீங்கள் பர்டிகுலராக பண்ணிங்கன்னா தென் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பத்தாது, பேப்பரை முடிக்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்களோட ரெகுலர் ஹேண்ட் ரைட்டிங்லேயே நீங்கள் வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ பார்ட் ஏ நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டு வித் ஆன்சர் வித் ஆப்ஷனோட எழுதுங்க. ஆன்சர் வித் ஆப்ஷனோட எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு 20 கொடுக்குறாங்கன்னா எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்கேஸ் 2-3 1 மார்க் இல்லைன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு மற்ற இதுக்கு நீங்கள் வந்து போகலாம். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பாயிண்ட்டுக்கு மேலே எழுதாதீங்க. ஓகேவா? 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட். இப்போ வாட் இஸ் டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கு மேலே எழுதாதீங்க. அதுக்கு மட்டும்தான் மார்க் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் டயக்ராம் கொடுத்து எழுத வேண்டியதாக இருக்கும். சில 3 மார்க்ஸ்லாம் பார்ப்பீங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் எனி 3 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எனி 3ன்னு வரும்போது நீங்கள் 3 வார்த்தை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு 3 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம 3 மார்க் தானே, அப்போ நம்ம எழுத போகிற கண்டென்ட்டும் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேஸ்ட் ஆன் கொஷின் பொறுத்து தான், எந்த கொஷின் பொறுத்து தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து எலாபரேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டிய இடம். பிகாஸ் நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு 2 பாயிண்ட் எழுதான் முடிஞ்சிடும். 3 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். பட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா 3 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா? அதை யார் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க, எந்த இயரில் அந்த இன்சிடென்ட் நடந்தது, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். செகண்ட் பார்ட்டில் வந்து அதுதான் மெயின் கண்டென்ட். என்ன கண்டென்ட்டை பற்றி அவங்க கேட்குறாங்களோ அதை நீங்கள் மெயினாக எழுதுறோம். சம்டைம்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு பென்சில் கீழே டேஷ் பண்ணி நீங்கள் காட்டலாம். அதுக்கப்புறமா கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் எக்கனாமிக்ஸ் தியரிஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் தான். இதெல்லாம் வந்து அசியூம் பண்ண ஒரு சில பல விஷயங்கள் தான். ஸோ அதனால் அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற கிரிட்டிசிசம்ஸும் அந்த பாயிண்டில் வந்து எழுதலாம். தென் டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு மெயின் கண்டென்ட் அந்த செகண்ட் பார்ட்டை நீங்கள் டயக்ராம்ஸ் போடலாம். டேபிள்ஸ் இருக்கும். ஸோ டேபிள்ஸ்க்கு தனி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே மெயின் கண்டென்ட்டில் பார்ட் 2ல் நீங்கள் எழுதணும். பார்ட் 3 அதாவது லாஸ்ட்டு கன்க்ளூஷன் எப்படின்னா எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொண்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? நெகட்டிவாக எழுதாதீங்க. பிகாஸ் பேப்பர் எவாலுவேட்டருக்கு என்னடா இவன் நெகட்டிவாக எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக முடிங்க எந்த ஒரு பேராகிராஃபையும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 மார்க்ஸ்க்கும் நீங்கள் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட 2 பாயிண்ட் எழுதுனா நீங்கள் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிடும். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டு எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு கிடச்சிடும். பட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும், உங்களுக்கு டயக்ராம்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ஸ்க்கு தனி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டென்ட் வந்து சுருக்கி பாயிண்ட் எழுதி நீங்கள் வந்து பழகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் எழுதும்போது உங்களுக்கு டைம் பத்தும், ப்ளஸ் கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து லெஜிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டா உங்களால் ஈஸியாக வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து உங்களால் முன்னோக்கி போக முடியும்.
ஆல்ரைட், அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். எஸ், கண்டிப்பாக நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸே கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எவ்வளோ எழுதினாலும் டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டன்சிக்கு மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ்க்கும் சில பேர் டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? இப்போ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 மார்க்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அது ஒரு 10 மினிட்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ மீதி நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு 3 hours டைம், அல்ல 10 மினிட்ஸ் போச்சுன்னா மீதி நம்மளுக்கு 2 hours வந்து 2 hours 50 மினிட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் 1 hour வந்து நீங்கள் 2 மார்க்ஸ்க்கும் 3 மார்க்ஸ்க்கும் எடுத்துகிட்டு மீதி 1.5 hour வந்து நீங்கள் வந்து 5 மார்க்ஸ்க்கு எடுக்கணும். 5 மார்க்ஸ் தான் வந்து அதிக டைம் தேவைப்படும். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 2 பாயிண்ட் எழுத போகிறீங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து எழுதுவீங்க. அதுக்கு மேக்ஸிமம் 1 hour போதும். 5 மார்க்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1.5 hour எடுக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதனால் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷன் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே மிஞ்சி மீதி உங்ககிட்ட ரிமைனிங் ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ அந்த இதுவை தான் நீங்கள் வந்து மெயினாக நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேப்பரை ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது வேர்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, கண்டென்ட் ஏதாவது மாற்றி எழுதியிருக்கீங்களா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளால நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீங்கள் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ எழுதுனீங்களோ அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் லைன் மார்ஜின் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு 1 மார்க்ஸ் அந்த டைமில் ஏதாவது ஒன்று தெரியலனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதி வச்சுட்டு வாங்க. பிகாஸ் அந்த ஸ்பேஸ் லீவ் பண்ணிட்டு வராதிங்க. ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எழுதி வைங்க. ஃப்ளூக்கில் கூட அது வந்து மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டைம் மேனேஜ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு டைம் முடிக்கவே முடியல பேப்பரை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ். ஸோ ஏதாவது பாயிண்ட்ஸ் தப்பாக இருந்தால் தென் மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது சென்டம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா அதை மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குற அவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்தடையும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned.